वालेकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसना सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह इब्न अमर रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला युमिनु अहदुकुम हत्ता यकून हवाहु तबअन लिमा जिअतु बिही रवाहु बैहक़ी औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வாரங்களிலே ரபீல் அவ்வளுடைய ஜும்மா என்பதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொகுப்பாக 5 தகவல்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததோ அது போன்ற அணுகுமுறையை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் தடம் மாறும் சமூகம் என்ற தலைப்பின் கீழே தற்போதைய சமூகத்துடைய ஒரு பரிதாபமான சூழலை பற்றி தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதர பெருமக்களே, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சனிக்கிழமை ஒரு அரசியல் கூட்டத்திற்காக சென்ற பொதுமக்களிலே பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 50க்கும் அதிகமான நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது தமிழகத்தை தாண்டி தேசம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பது உண்மையிலேயே ஒரு வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கிறோம். பொதுவாக இது மாதிரியான செய்திகளை நம்ம வடநாடுகளில் பார்ப்போம். அங்கெல்லாம் படிப்பறிவு சரியாக இல்லை. ஒரு ரசிகர்களுக்காக வேண்டி தேவையில்லாத கொண்டாட்டங்களுக்காண்டி மக்கள்லாம் ஒன்று கூடுகிறார்கள். மக்களை ரொம்ப சீக்கிரமாக வழிகெடுத்துகிற மாதிரியான சூழல் அங்கே இருக்கிறது. கல்வி அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, போதுமான அறிவு இல்லை என்பதாக நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் பகுத்தறிவு மிகுந்த கல்வியில் முன்னேறிய தமிழகத்தில் கூட இது மாதிரியான ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கிறது என்பது உண்மையிலே அவமானமாக இருக்கிறது. வடநாட்டுக்காரர்கள் நம்மை பற்றி என்ன யோசிப்பார்களோ என்று யோசிப்பதே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒரு நல்ல சமூகமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ இதில் செய்தி என்னவென்றால், இதையே ஜும்மாவில் நம்ம பேசணும் என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக எழும். அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம நல்லா ஆய்வு செய்து பார்க்கணும். இது போன்ற கூட்டங்களுக்கு செல்பவர்கள் வெறுமனே முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமே கலந்திருக்கிறார்கள் என்று இருந்தால் நம்ம ஓரளவு பரவாயில்லை என்று ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அப்பயும் நம்ம முழுமையாக ஒதுங்கி இருக்க முடியாது. அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய ரசூலை பற்றி, மனிதன் எப்பேற்பட்டவன், மனிதனுடைய கண்ணியத்தை பற்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் கை சேதம் என்னவென்றால், அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் கூட, வாலிப பெண்கள், வாலிபர்கள் கூட இது போன்ற கூட்டங்களிலே கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அரசியல் சார்ந்து சில லாப நட்டங்கள் இருக்கலாம். நான் இன்ஷா அல்லாஹ் உரையுடைய இறுதியில் அது சார்ந்த சில தெளிவுகளை வழங்குவேன். ஒரு ரசிகனாக ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் மணிக்கணக்காக முஸ்லீம்களும் அது போன்ற கூட்டத்திலே கலந்து கொள்வது என்பது இஸ்லாத்திற்கான அவமானம். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இது இஸ்லாத்திற்கான அவமானம் இல்லையா? சிலர் இப்படியும் கருத்து சொல்கிறார்கள், எல்லோரும் போகிறாங்க, இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் போகிறாங்க, இதில் என்ன இருக்குது என்பதாக சிலர் கருத்து சொல்லலாம். உண்மையிலே இது மிக அபத்தமானது, மிக ஆபத்தானது.
மற்றவர்களை போன்று நம்ம கிடையாது. நமக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கின்றது, நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது இல்லையா? கண்டவர்களெல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்பதனால் முஸ்லீம்களும் அந்த காரியத்தை செய்துவிட முடியாது. இஸ்லாம் இதை மிக கடுமையாக கண்டிக்கிறது இல்லையா? எல்லோரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க என்பதனால் ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாடு வழங்கப்பட்ட இந்த சமூகமும் ஆடு மாடு மாறி, ஆட்டு மந்தைகள் மாறி பின்னால் போவது என்பது மிகவும் ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா அது மாதிரியான சூழலிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதர பெருமக்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சமூகங்களைப் போல நம்முடைய சமூகம் அல்ல. நமக்கென்று ஒரு வழிபாடுகள் இருக்கிறது, நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது இல்லையா? நான் மிகைப்படுத்தி சொல்லலை. இன்றைக்கி பெரும்பாலும் இது போன்ற தலைவர்களை சென்று நிற்கிறார்கள் இல்லையா? வெறுமனே அரசியல் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போய் இருக்கிறார்களா? இவர் நல்ல ஆளுமை இவருக்கு இருக்குங்க, இவர் வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பார், இவரால் தான் நல்ல ஆட்சி செய்ய முடியும், இவரால் சரியான முறையில் அதிகாரம் செய்ய முடியும், நிர்வாக திறமை இருக்கிறது, எனவே நான் சென்று நிற்கிறேன் என்ற எண்ணத்தில் நான் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தில் ஓட்டு போடுவதாக இருந்தால் பரவாயில்லை. நான் அதனால் சொல்லி இது அரசியல் சார்ந்த கருத்து, நான் இறுதியில் சில தெளிவுகள் வழங்குவேன். ஆனால் என்னுடைய தலைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ரசிக்கின்ற ஒருவன், இதுவரை திரையில் பார்த்து கொண்டிருந்த ஒருவன் நேரில் எனக்கு மத்தியில் தரிசனம் வழங்குகிறான். அந்த தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல போய் நிற்பது என்பது இஸ்லாத்திற்கான மிகப்பெரிய அவமானம். இவன் அல்லாஹ்வை சிறுமைப்படுத்தி விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலை சிறுமைப்படுத்தி விட்டான். வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இவன் அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்தி விட்டான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு வழங்குகிறான். லக்கது கான லக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்திலேயே பின்பற்றப்படுவதற்கான ஒரே தகுதி ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ரசூலுல்லாவை தாண்டி ஒரு அழகிய முன்மாதிரி உலகத்தில் இல்லை. அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். என்னுடைய எல்லா கட்டங்களிலும் நான் ஒருத்தரை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கான முழு தகுதி ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இல்லையா? பிரியமும் முழுமையாக என்னுடைய ரசூலுக்கு தான் கொடுக்க வேண்டும், பின்பற்றுதலும் என்னுடைய ரசூலுக்கு தான் கொடுக்க வேண்டும். என்னுடைய தகப்பனுக்கு கூட நான் பின்பற்ற முடியாது இல்லையா? ரசூல் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, என்னுடைய தாயு தகப்பனும் அதே காரியத்தை வேறு விதமாக சொல்கிறாங்க. நான் யாரை பின்பற்றுவது? என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை நான் பின்பற்றுவதா, என்னுடைய ரசூலை பின்பற்றுவதா? யோசிக்காமல் பதில் சொல்லணும், என்னுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, பின்பற்றுதல் வேற, வழிபாடு வேற என்பதல்ல. நீ இபாதத்துக்களை அல்லாஹ் ரசூலை பின்பற்றினா போதும், மற்றபடி உன் லைஃப் ஸ்டைல் உன் விரும்பின மாதிரி இருந்து கொள்ளலாம் என்பதல்ல இஸ்லாம். அப்படிலாம் கருத்து சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ தொழுகிறது எப்படி ரசூல் சொல்கிறாங்க அது மாதிரி தொழுகிறேன், நபி சொல்கிறாங்க அது மாதிரி நோன்பு வைக்கிறேன், நபி சொல்கிறாங்க அது மாதிரி தான தர்மங்கள் செய்கிறேன், அதோடு முடிச்சுக்க வேண்டியதான். இபாதத்தோடு நபி முடிச்சுக்கொள்ள வேண்டியதான். மற்றபடி என்னுடைய அரசியல், என்னுடைய குடும்ப விவகாரம், இதையெல்லாம் எனக்குன்னு சில ரோல் மாடல் இருக்காங்க, அவங்களை நான் பின்பற்றிக் கொள்வேன் என்று சொல்வது அபத்தமானது, ஆபத்தானது, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவே இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, என்னுடைய எல்லா கட்டங்களிலும் நான் பின்பற்றப்படுவதற்கான ஒரே தகுதி ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ரசூலை தாண்டி நான் யாரையும் ஒரு முடிவெட்டக்கூட அனுமதி இல்லை இல்லையா? என்னுடைய தலைவன் இப்படி முடிவெட்டி இருக்கிறான், எனக்கு விருப்பமானவன் இப்படி முடிவெட்டி இருக்கிறான் என்பதற்காக வேண்டி ஒரு முடிவெட்டக்கூட இஸ்லாம் அனுமதிக்கலை. அது ஹராம் என்பதாக சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் நிறைய பேசுகிறாங்க. ஈமானே ஆபத்தானதாக மாறும், ஈமானை விட்டு வெளியேறுகின்ற அபாயத்தின் பக்கம் சென்று விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி கண்டவர்களையெல்லாம் நாம் நேசித்து கொண்டிருந்தோம் என்றால், கண்டவர்களையெல்லாம் நான் பின்பற்றி கொண்டிருந்தோம் என்றால், நாம் மிகைப்படுத்தி சொல்லலை, ஒரு காலத்தில் இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேறி இருப்போம். நாங்களாம் ஒரு காலத்தில் முஸ்லீம்களாக இருந்தோம், இன்னைக்கு இல்லை என்று சொல்லுகின்ற அவல் நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுடுவோம். பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, பிரியப்படுவதாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, ஈமானோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? நமக்கு அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, பைஹகி ஷெரீஃபுடைய 209வது செய்தி, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்களில் யாருமே உண்மையான முஃமினாக ஆக முடியாது எதுவரை என்றால் அவருடைய மனோ இச்சையை நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மார்க்கத்தை பின்பற்றாத வரை. அதாவது என்னுடைய மனசு ஒன்று சொல்லும், என்னுடைய ஆசை ஒன்று சொல்லும், அதையெல்லாம் இங்கே நான் பொருட்படுத்தக்கூடாது. என்னுடைய ஹபீப் என்ன சொல்லியிருக்கிறாங்க,
என்னுடைய எல்லா கட்டங்களிலுமே என்னுடைய மனோ இச்சை ஒன்று சொல்லும், என்னுடைய ஆசை ஒன்று சொல்லும். நான் என்னுடைய ஆசைக்கு மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனா, அல்லது என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்திக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி. நான் எதை முன்னுரிமை கொடுக்கிறேன் என்பதை வைத்து என்னுடைய ஈமான் தீர்மானிக்கப்படுகிறது. என்னுடைய மனோ இச்சை 1000 சொல்லட்டுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு என்னுடைய ஹபீப் சொன்னது தான் வேத வாக்கு என்று என்னுடைய ஹபீபை நான் பின்பற்றினால் என்னுடைய ஈமான் நிரந்தரமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துலேயும் ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியுமா, இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியமா, நம்மளாம் சஹாபாக்களா, நமக்கும் ஆசாபாசம் இருக்கும்ல, இது விஷத்தனமான பேச்சு. இந்த வார்த்தையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சிலர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்களே, இன்றைக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, நம்ம என்ன சஹாபாக்களா, ஒரு ஹதீஸை சொன்னால் நம்ம என்ன சஹாபாக்களா இல்லையா, ஒரு ஆயத்தை சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்தை இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கிறது இல்லையா, நம்மளால் இது சாத்தியமா, நம்ம என்ன சஹாபாக்களா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மட்டும் நபி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், ரசூலுல்லாஹ் பின்பற்றிய சுன்னத்துகள் சஹாபாக்கள் மட்டும் பின்பற்றினால் போதும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றுவதாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம ஒரு நம்ம ஒரு பிரித்து வச்சுருக்கிறோம். இந்தந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றலாம், இந்தந்த விஷயங்களை எனக்கு என்னுடைய மனோ இச்சை, என்னுடைய ஆசை, என்னுடைய தன்மானம், என்னுடைய மரியாதை என்று சொன்னால் தயவு சிறந்து வெளியே போயிடலாம். அதுதான் உண்மை, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் முழுமையாக வழங்கப்பட்ட நபி. நான் பலமுறை இதே ஜும்மாவில் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வை எப்படி நம்ம ஈமான் கொள்ளணுமோ கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் நம்ம ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை நம்ம எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோம்? 10 கடவுள்களில் ஒரு கடவுள் அல்லாவா? 10ஓட 11 அல்லாவை நம்ம சேர்த்து கொள்ளலாமா? 10ஓட 11 நம்ம அல்லாவை சேர்த்து கொள்ளலாமா? லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் இல்லையா? அல்லாஹ் இறைவன் என்பதல்ல இஸ்லாத்துடைய கடவுள் கோட்பாடு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. நீ யாரை முன்னிறுத்தினாலும் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. இதுதான் அல்லாஹ்விற்கு நம்ம கொடுக்கின்ற அந்த ஈமான். அல்லாஹ்வை நம்ம ஈமான் கொள்கைகள் கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வையும் நாம் ஈமான் கொள்ளணும். தலைவன் என்றால் அது ஒருவன் தான். ஒருவரை தவிர வேறு யாரையும் நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவரை தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த இஸ்லாத்தில் அவர்களுக்கு இடமில்லை. நான் திரும்ப சில வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. சில செய்திகளை உடைச்சி பேசையாகணும். அல்லாஹ்வையும் நான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்றால் அவன் எப்படி மூமினாக இருக்க முடியாதோ, எப்படி அல்லாஹ்வையும் நான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்றால் அவன் எப்படி மூமினாக இருக்க முடியாதோ, அதுபோன்று ரசூலையும் நான் தலைவன் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் மூமினாக இருக்க முடியாது. ரசூல் மட்டும்தான் தலைவன். நான் பின்பற்றப்படுவதற்கான முழு தகுதி ரசூலுக்கு மட்டுமே இருக்கிறது. ரசூலுடைய இடத்துல அந்த இடத்தை கூட நான் வேறு யாரையும் வைத்து பார்க்க மாட்டேன் என்பதுதான் அருமையான சகோதர மக்களே ஈமான். இந்த ஈமானைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். இது சுன்னத்து கிடையாது. ரசூலை விரும்பினா பின்பற்றலாம், விருப்பம்லாம் கிடையாது, சாய்ஸ்லாம் கிடையாது. விருப்பமோ விருப்பம் இல்லையோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது எப்படி விருப்பமோ விருப்பம் இல்லையோ, அல்லாஹ் ஒருவன் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி விட்டான். ரசூல் மட்டும்தான் ஒரே தலைவர், ரசூலை தவிர வேறு தலைவர் கிடையாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த மனநிலையை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது இந்த விஷயத்தில் நம்ம தவறியது தான் இன்றைக்கி மிகப்பெரிய அவலத்திற்கு காலாகி இருக்கிறோம். சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் கூட பேசுகிறாங்களே, காலேஜ் படிக்கிற பையன், ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பையன், ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை மாதிரி யோசிக்கிறான். அவமானமாக இருக்கிறது இல்லையா? ஜும்மான்றனால நான் மேலோட்டமாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். சில அந்த ரசிக வெறி இருக்கிறது, அந்த தலைவன் என்ற வெறி அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய் தந்தையரை காட்டிலும் இன்னும் ஓப்பனாக சொல்றது, அந்த அல்லாஹ் ரசூலுக்கு மேலே தன்னுடைய தலைவனை கொண்டு சென்று விட்டது இன்றைக்கு இளைஞர் சமூகம். இதை ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள் என்றால் சரி கடந்து போயிடலாம். அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு கொள்கை இல்லை, குர்ஆன் ஒரு சுன்னா இல்லை என்று நம்ம கடந்து போயிடலாம். அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இது போன்ற தலைமையின் பக்கம் போவது, இந்த ரசிக வெறி என்பது அல்லாஹ் பாதுகாக்கணும், மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈமானை விட்டு வெளியேறுகின்ற அபாயத்தின் பக்கம்
இந்த ரசிக மனப்பான்மை தள்ளி கொண்டு சென்று விடும். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இன்றைக்கு உள்ள தலைவர்கள்லாம் பார்க்கிறோம், அவமானமாக இருக்கிறது. ரசூல் எப்பேற்பட்ட தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் யோசித்து பாருங்களேன். நான் கடந்த வாரங்கள் கூட ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் சஹாபாக்களோடு நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னுடைய வருகையின் போது எழுந்து நிற்பதை கண்டித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திர்மிதி ஷெரீஃபில் 2754வது செய்தி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைஹி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாவை விட பிரியமான நபர் யாரும் கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க, இது ஏதோ ஒரு சஹாபி மட்டும் இல்லை. நீங்கள் எந்த சஹாபி இடத்துல சென்று கேட்டாலும் உங்களுக்கு யார் ஆக பிரியம்னு கேட்டால் அவங்களுடைய முதல் பதில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, ரசூலை தான் சொல்லுவார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் வகானு இதா ரவு லம் யகூமு, ரசூலுல்லாவுடைய வருகையின் போது எழமாட்டார்கள். ரசூலுல்லாவுடைய வருகையின் போது எழமாட்டார். இந்த வார்த்தையை பாருங்களேன், எடுத்த எடுப்பிலே ரசூலுல்லா வருகை என்பது சஹாபாக்கள் எழமாட்டார்கள் சொல்லலை. முதல்ல ஒரு செய்தியை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாங்கள் எழலை என்பதனால ரசூலுல்லாவுடைய பிரியம் எங்களுடைய உள்ளத்தில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. உலகத்திலேயே எங்களுக்கு ஆக பிரியம் ரசூலுல்லா தான். ஆனாலும் அந்த ரசூலுடைய வருகையின் போது நாங்கள் எழமாட்டோம். ஏன் தெரியுமா? லிமா யஅலமூன மின் கராஹதிஹி லிதாலிக், அவருடைய வருகையின் போது நாங்கள் எழுவதை அவர் விரும்ப மாட்டார் என்பதனால நாங்கள் எழமாட்டோம். எங்களுக்கெல்லாம் ஆசைதான், ரசூலுல்லா வரும்போது நாங்கள் எந்திரிக்கணும், கண்ணியப்படுத்தணும் என்று எங்களுக்கு ஆசைதான். ஆனால் அவருடைய வருகையின் போது நாங்கள் எழுவதை அவர் விரும்ப மாட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி நபியுடைய வருகையின் போது நாங்கள் எழமாட்டோம் என்பதாக சஹாபாக்கள் பேசுகிறார்கள் இல்லையா? புதிதாக ஒரு நபர் சபைக்கு வந்தால் இதில் யார் நபி யார் சஹாபாக்கள் என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு ரசூலுல்லாவுடைய அமர்வு இருந்தது. உலகத்திலேயே இது போன்ற ஒரு தலைவன் வாழ்ந்து யாரால முடியாது. பேசலாம், நிறைய பேசலாம், ஆனால் செயல்படுத்தணுமே. யோசித்து பாருங்களேன், ஒரு ஹதீஸ் ஆச்சரியமாக இருக்கும். தன்னுடைய வருகையின் போது சஹாபாக்கள் எழக்கூடாது என்று சொன்னது கூட பரவாயில்லை. தன்னுடைய தவால், தன்னுடைய பணிவு, தன்னுடைய அந்த 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 நுபுவத்துடைய அந்த சிந்தனை என்று நம்ம சொல்லி அப்படியே கடந்து போயிடலாம். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அபூதாவுது ஷெரீஃபுடைய 5229வது செய்தி, பெருமானார் பேசுகிறாங்க, மன் அஹப்ப ஐயதமஸ்ஸல லஹு ரிஜாலு கியாமன், ஒருவர் வரும்பொழுது தன்னுடைய வருகையின் போது மக்கள் எழ வேண்டும் என்று யாராவது விரும்பினால், நான் வரும்போது என்னை கண்ணியப்படுத்தி மக்கள்லாம் எந்திரிச்சா நல்லா இருக்கணுமே என்பதாக தன்னுடைய வருகையின் போது மக்கள் எழ வேண்டும் என்று யாராவது விரும்பினால், பெருமானார் அவருக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன்னார், அவர் தன்னுடைய தங்கும் இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். கனவு கூட காண்றாதுன்னு சொல்கிறாங்க சொர்க்கத்தை பற்றி. உனக்கு சொர்க்கம் கனவுல கூட கிடைக்காது. நீ வரும்பொழுது மக்கள் எழணும் நீ நினைச்சில, உனக்கு கனவுல கூட சொர்க்கம் கிடையாது, நீ நிரந்தரமான நரகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சஹாபாக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆக சிறந்த தலைவனுக்கான அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியெல்லாம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், எப்பேற்பட்ட தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்னைக்கு கண்டவர்களை எல்லாம் பின்பற்றுகின்ற நேசிக்கின்ற ஒரு அசிங்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். மிகைப்படுத்தி சொல்லலை. அருமையான சகோதர பெருமக்களே, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் தேசத்துக்கு போயிட்டு திரும்ப வராங்க. அவர் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர்களுக்கு, பாதிரிமார்களுக்கு, தன்னுடைய மார்க்க மேதைகளுக்கு எல்லாம் சஜிதா செய்வதை பார்க்கிறார். இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, கண்டவர்களை எல்லாம் இவர்கள் சஜிதா செய்கிறார்கள் இல்லையா? முழு உலகிற்கெல்லாம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சஜிதா செஞ்சா என்ன என்ற எண்ணம் அபூதாவுது ஷெரீஃப் இப்னு மாஜாவில் இந்த செய்தி வருகிறது. லம்மா கதிம முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இலா ரசூலுல்லாஹ் மினஷ் ஷாம், முஆத் இப்னு ஜபல் ஷாமிலிருந்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்ததுமே அனுமதியெல்லாம் கேட்கல. ஃபஸஜத லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஹாதா யா ஜபல் யா முஆத், முஆதே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் இந்த விளக்கத்தை சொன்னார். யார் ரசூலுல்லாஹ், நான் ஷாம் தேசத்துக்கு போனேன், அங்கெல்லாம் மக்கள் எல்லாம் தன்னுடைய அரசர்களுக்கு, தன்னுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்கிறாங்க. சஜிதா செய்வதற்கு உலகத்திலே ஆக தகுதியான நபர் நீங்கள் தான், எனவே எனக்கு ஆசையாக இருக்குது, நான் உங்களுக்கு சஜிதா செய்கிறேன். பெருமானார் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, ஃபலா தஃப்அல், இப்படிலாம் செய்யாதப்பான்ட்டாங்க இல்லையா?
சஜிதா செய்கிறேன் என்று வாண்டடாக கேட்டபோது கூட ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலை. இன்றைக்கி சில அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். நமக்கு முன்னாடி இறந்து விட்ட, காலம் சென்று விட்ட சில அரசியல் தலைவர்களெல்லாம் பார்க்கிறோம். தன்னை சுற்றி இருப்பவர்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூட அனுமதிக்காத தலைவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்திருக்கிறான்னு பாருங்கள். தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது. எப்போவுமே ருக்கூலேயே இருக்கிற மாதிரி தன்னுடைய தொண்டர்களை வைத்திருந்த தலைவர்களுக்கு மத்திய ரசூலுல்லாஹ் வாண்டடா சஜிதா செய்ய அனுமதி கேட்டபோது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹை பற்றி நம்ம படிக்கக்கூடிய செய்தி. இப்பேற்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து பாருங்களேன். நான் மீண்டும் சொல்கிறேன், ரசூலுல்லாவை பின்பற்றுவது முழுமையாக இருக்க வேண்டும். அதில் 1% குறைஞ்சாலும் நம்முடைய ஈமான் கேள்விக்குறி, அதில் மாற்றமே இல்லை. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. பெர்சன்டேஜ்லாம் ரசூலுல்லாவை பின்பற்ற முடியாது. ஒரு 70% ரசூலுல்லாவை பின்பற்றலாம். ஒரு 30 என்னுடைய மனோ இச்சை, வாய்ப்பே கிடையாது. ஒரு 90 பின்பற்றுறேங்க, ஒரு 10 நான் விருப்பப்பட்ட மாதிரி இருந்துக்கிற, வாய்ப்பே கிடையாது. 100க்கு 100 ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் முடியும் என்று இருந்தால் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம். இல்லாட்டி தாராளமாக வெளியே போயிடலாம். இஸ்லாத்தை இருந்து கொண்டு அல்லாவை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு கண்டவர்களை எல்லாம் பின்பற்றி கொண்டு இருப்பது, நான் மீண்டும் சொல்கிறேன், இவன் அல்லாஹை கேவலப்படுத்தி விட்டான், அல்லாஹுடைய ரசூலை கேவலப்படுத்தி விட்டான். யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி சில சம்பவங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில், வாட்ஸ்அப்பில், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா, இது மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களை பார்ப்பதற்கு எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேணா போகலாம், முஸ்லீம்கள் போகிறதில்லைங்க என்று நம்மளால் சொல்ல முடியுமா? காலர் தூக்கி சொல்ல முடியுமா? இஸ்லாமிய இளைஞர்கள் போகிறது கிடையாதுங்க. இஸ்லாமிய பெண்கள் இது மாதிரி போகிறது கிடையாது. வேறு சமுதாயத்தில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் அப்படிலாம் போக மாட்டாங்க என்று சொல்லுகின்ற திராணி நமக்கு இருக்கிறதா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, வெளிப்படையாக சொல்கிறார்களே. ஒரு பெண்ணு புர்கா அணிந்து கொண்டு இருக்கிறாள். தன்னுடைய கணவனை வைத்து கொண்டு சொல்கிறார், கணவனுக்கு முன்னாடியே சொல்கிறார், எனக்கு என்னுடைய கணவனை விட என்னுடைய தலைவனை பிடிக்கும் என்பதா. அந்த கணவனும் சிரித்து கொண்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட கொள்கையில் இருக்கின்ற நாம், அந்த கணவனும் சிரிக்கிறான். வேதனையாக இருக்கிறது, வேதனையாக. இன்னொரு சில பெண்மணிலாம் மிகைப்படுத்தி சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போனால் அது கதை வேற. ஆனால் யாரும் அரசியல் தலைவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ மணிக்கணக்காக போய் நிற்க மாட்டாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிறந்த குழந்தையை கொண்டு எந்த பெண்மணியும் எந்த தகப்பனும் போய் நிற்க மாட்டான். சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி கூட்டுவதற்கு ஒரு புர்கா போட்ட பெண்மணி பேசுகிறாள். ஒரு பெண்மணி, நான் என்னுடைய சாமியை காட்டுறதுக்காண்டி, இது வரைக்கும் திரையில் பார்த்தோம், அந்த சாமியை காட்டுறதுக்காண்டி அந்த குழந்தைக்கு 2-3 வயசு தாண்டாது. அந்த தாய் அந்த குழந்தைக்கு இப்படி வளர்க்கிறாள் என்றால் அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அருமையான சகோதர பெருமக்களை, ஏதோ ஒரு நடிகரின் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன் என்று விளங்கி கொள்ளாதீங்க. இந்த வார்த்தை ஒரு முஸ்லீம் தலைவனுக்கு சொல்லப்பட்டாலும் அது ஹராம் தான். இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அரசியல் கட்சி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த கட்சி தலைவரை சந்திப்பதற்காக வேண்டி இது மாதிரி பெண்கள் இதே வார்த்தையை சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய கணவரை விட இந்த தலைவரை எனக்கு பிடிக்கும். அதுவும் தவறு தான் இல்லையா? அவரை சாமி என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் தலைவரை சாமி என்று சொல்வதற்கு அனுமதிக்க முடியுமா? அது யாராக இருந்தாலும் சரி. அருமையாக ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது மாதிரியான வார்த்தைகள் வெளியேறுகிறது. புர்கா போட்ட இளம் பிள்ளைகள் இல்லையா, கல்லூரி படிக்கக்கூடிய, திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஒரு முறை அவரை பார்த்து விட்டால் போதும் என்ற எண்ணத்தில் அந்த பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் சமூகமாக நமக்கு அது அசிங்கமாக இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களை, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, வார்த்தைகள் கடினமாக இருந்தால் இதுதான் உண்மை. ஒரு மஹல்லாவில் இது போன்ற பெண்களோ இளவல்களோ வெளியேறுகிறார்கள். இது மாதிரி தலைவனை ரசூலுல்லாவை நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றால் அங்கு நிர்வாகமாக நம்ம தோற்றுவிட்டோம், ஒரு இமாமாக நம்ம தோற்று விட்டோம், சமுதாய தலைவர்களாக நம்ம தோற்று விட்டோம். யோசித்து பாருங்களேன். இவ்வளவு இயக்கங்களை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம், இவ்வளவு ஜமாத்துகள், இவ்வளவு பள்ளிவாசல்கள், இவ்வளவு மார்க்கம் முதிர்ந்து விட்ட இந்த காலத்தில் கூட ஒரு சினிமா பிரபலத்தின் பின்னாடி ஒரு வெறியோடு செல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் இல்லையா? இது எங்கோ நடக்குதுங்க, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய குடும்பங்களில் கூட இருக்கிறது. முடிந்த அளவு வெளியே தெரியாமல் காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வீட்டு இளம் பெண்கள் இளவல்களை அழைத்து பேசி பார்த்தா தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு 6ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலை இன்றைக்கி 18-19 வயசுக்காரன் இருந்து கொண்டு இருக்கிறான். நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகள், நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள்.
அதாவது தேர்தல் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல திறமை இருக்கிறது, நல்ல ஆளுமை இருக்கிறது, நல்ல நிர்வாகத்திறன் இருக்கிறது. இவர் ஆட்சிக்கு வந்தால் நீதமான முறையில் ஆட்சி செய்ய முடியும், நான் நம்புகிறேன் என்ற ரீதியில் ஓட்டளித்தால் அது அவருடைய விருப்பம். அதில் கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே உள்ளே போக விரும்பலை. அவன் யோசிக்கிறான், இவனால் சரியான ஆட்சி கொடுக்க முடியும். குறிப்பாக மதவாத சக்தி இன்றைக்கி மிகைத்திருக்கிற இந்த சூழலில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இவரால் செயல்பட முடியும் என்று நம்புகிறேன், அதனால் நான் இவருக்கு வாக்களிக்கிறேன், பரவாயில்லை என்று ஒதுங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த மனநிலை இன்றைக்கி பரவலாக கிடையாது. ஒரு ரசிக மனப்பான்மையும் தான் இன்றைக்கி மிகைத்திருக்கிறது இல்லையா? ஒரு ரசிக மனப்பான்மை, தன்னுடைய தாயை தந்தையை விட இன்றைக்கி அது போன்ற சினிமா பிரபலங்களின் மீது பக்கம் செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவலமான சூழல் இஸ்லாமிய சமூகங்களுக்கு மத்தியில் கூட இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த வெறி தான், அந்த ஆசை, அந்த ரசிக வெறி தான் 8 மணி நேரமாக 9 மணி நேரமாக தண்ணி இல்லை என்றாலும் பரவாயில்லை, உணவு இல்லை என்று பரவாயில்லை, நான் ஒரு முறை அவரை பார்த்து விட மாட்டேனா என்ற எண்ணம் வெறுமன அரசியல் தலைவர்கள் மீது வராது. இந்த அபிமானம் இருக்கிறது ஒரு அரசியல் தலைவர் மீது வராது. அந்த ரசிக வெறி தான் இது மாதிரியான சூழலுக்கு கொண்டு போய் செல்லும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா? சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம். ஒரு 2 செய்தியோடு நான் நிறைவுக்கு வருவேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபுடைய 6167வது செய்தி, ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வேகமாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். அவர் கேள்வி கேட்கிற மத்த சா, யா ரசூலுல்லாஹ், மறுமை எப்பொழுது வரும், கியாமத்து நாள் எப்பொழுது வரும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. அவர்கிட்ட கேட்டாங்க, மா அஅத்தலஹா, சரி கியாமத்தை பற்றி கேட்குறியாப்பா, இந்த கியாமத்து நாளுக்காக நீ என்னப்பா சேகரித்து வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. கியாமத்தை பற்றி நீ கேட்குற, மறுமை நாளை பற்றி நீ எதைக்காண்டி என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய்? அந்த மனிதர் சொன்னார், மா அத்துல்லஹா யா ரசூலுல்லாஹ், அந்த மறுமை நாளுக்காண்டி நீ என்ற பெரிய தயாரிப்புலாம் ஒன்றும் இல்லை, மின் கசீரி சலாத் என்ற பெரிய தொழுகையெல்லாம் ஒன்றும் இல்லை, சியாம் அதிகமான நோன்புலாம் ஒன்றும் இல்லை, சதக்கா நான் பெரிய சதக்காலாம் செய்யலை. அது மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி தொழுகை சதக்கா நோன்புலாம் மறுமையுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, நான் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான என்ன பெரிய தொழுகையோ பெரிய நோன்போ பெரிய சதக்காலா ஒன்று இல்லை, வலாக்கின்னி என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் அது மட்டும்தான் மிகைத்திருக்கிறது. தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சதக்கா செய்கிறேன், ஆனால் அது மேலெல்லாம் எனக்கு பெரிய அவ்வளோ அந்தளவுக்கு என்னோட தொழுகையோ நோன்போ சதக்காவோ இல்லை. ஆனால் பிரியம் என்பது முழுமையாக இருக்குது. அல்லாவுடைய பிரியம், அல்லாவுடைய ரசூலுடைய பிரியம் உள்ளத்தில் நிரம்பி இருக்குது. அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி என்பதாக அந்த மனிதர் சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மன் அஹபப்த, நீ போப்பா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய். ரசூலுல்லாஹ் சிம்பிளாக சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய நேசம் இருக்கல, நீ கவலைப்படாத, நீ போ, என் கூட சொர்க்கத்தில் இருப்ப என்பதை ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரை நேசிக்கிறாயோ, உன்னுடைய உள்ளத்தில் யாருடைய நேசம் நிரம்பி இருக்கிறதோ அவர்களோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்பதாக சொல்லி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, வாழ்நாளிலேயே எனக்கு ஆக சந்தோஷமான நாள் அதுதான், அதை விட ஆக சந்தோஷமான நாள் எனக்கு உலகத்தில் இல்லை, அதற்கு பிறகும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் நாளைய மறுமையில் நான் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பேன் இல்லையா? இது ஒன்று போதும். இதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்? இதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா? இதுக்கு அடுத்து 2 ஹதீஸ்களுக்கு பிறகு புகாரி ஷரீஃபுடைய 6369வது செய்தி, இன்னொரு ஹதீஸ், ஹதரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், துனியாவில் உங்களை நினச்ச நேரம்லாம் பார்க்குறோம், எப்போல்லாம் நினைக்கிறோமோ உங்களெல்லாம் பார்க்குறோம், ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது, நீங்கள் சொர்க்கத்தில் எங்கேயோ இருப்பீங்க, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தரானான்னு தெரில, ஒருவேளை எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, உங்கள் இடத்துக்கு எங்களால் வர முடியாது, மறுமையில் உங்களை பார்க்க முடியுமோ என்ற கவலை எனக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சிம்பிளாக சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ கவலைப்படாதப்பா, ஒரு மனிதர் தான் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார். உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பிரியம், என்னை பற்றிய பிரியம் மிகைத்திருந்தால் நாளை மறுமையில் நீ என்னோடு இருப்பாய் என்பதாக சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதே செய்தி அதை நம்மளும் கேட்கிறோம்.
அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை கேட்டுட்டு எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகளிலேயே ஆக பிரியமான வார்த்தை இந்த வார்த்தை என்று சொல்கிறார்களே, நாமளும் பல முறை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறதா? நாம் இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. ஏன் சொன்னால் அந்த பிரியம் முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் இல்லை. கண்டவனுடைய பிரியத்தை எல்லாம் வைத்து உள்ளத்தில் வைத்து கொண்டா நாம் எப்படி ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்க முடியும் இல்லையா? டாக்டர் யூசுப் அல் கரந்தாவி ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை சொல்வார். கண்ணியமான சகோதர மக்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன், அல்லாஹ் ரசூலை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை பின்பற்றினால் இவனுக்கான உதாரணம் என்பதாக சொல்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அறுசுவை உணவு இருக்கக்கூடிய ஒரு பந்தியில் அதை விட்டுவிட்டு மலத்தை தேடுகின்ற பன்றிகளுக்கு சமானம் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை கடுமையாக இருந்தாலும் உண்மையிலேயே இந்த உதாரணத்துக்கு இந்த வார்த்தை ரொம்ப குறைவுதான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு இந்த சமூகம், ரசூலுல்லாஹ்வை போன்று ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இது போன்ற சில்லறைகளில் பின்னாடி சென்றோம் என்றால் பன்றிகளை விட கேவலம் என்று சொல்வது மாற்றம் இல்லை. இதைத்தான் அந்த யூசுப் அல் கரலாவி கடுமையாக பேசுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நமக்கென்று ஒரு வழிபாடுகள் இருக்கிறது, நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. கண்டவர்களை எல்லாம் பின்பற்றுவது என்பது மார்க்கத்திற்கும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நாம் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் என்பதை தவிர வேறு கிடையாது. அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அவனுடைய மார்க்கத்தை வைத்து, அவனுடைய மார்க்கத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்திய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஒருவேளை இந்த மார்க்கத்தின் மூலமாக நம்மை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய நிலை மிக மோசமாக இருந்திருக்கும். நம்மை ஒரு கண்ணியமான மரியாதையான சமூகமாக நம்ம ஆக்கியிருக்கிறான். அந்த மரியாதையை காப்பாற்றுகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில் சரியான அளவில் மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அரசியல் ரீதியாக யாரையும் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம், நம்ம அதோடைய தனிப்பட்ட பிரச்சனை. நான் ஒரு நம்புகிறாரு, இந்த நடிகர் வந்தால் நல்ல மாற்றம் வரும், இந்த நடிகர் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பார், அதனால் நான் இந்த நடிகரை ஆதரவு கொடுக்கிறேன், பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய தனிப்பட்ட முறையில் விரும்பணும். ஆனால் அதை தாண்டி அரசியல் தாண்டி என்னுடைய நேசம் மிகைத்து விடக்கூடாது. அவன் எது செய்தாலும் சரி என்ற மனநிலைக்கு சென்று விடக்கூடாது. இதுதான் வெறி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க இல்லையா, யார் ரசூலுல்லாஹ் வெறி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அசபா என்ன சொல்லும் வார்த்தை வரும். அசபா வெறி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னை சார்ந்தவன் தவறு செய்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்கிறது தான் வெறின்னு சொன்னாங்க. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, சரி என்றால் கூட நிற்பேன், தவறு எந்தால் கூட வந்து நிற்க மாட்டேன், இதுதான் நியாயமான முறை. தவறு செய்தாலும் நான் உன் பின்னாடி தான் நிற்பேன் என்று சொல்வது இதுதான் வெறி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்தார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு இந்த இளைஞர்கள் ரசிக மனப்பான்மையை தாண்டி இந்த ஒரு வெறியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வெறியை நம்ம அனுமதித்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமான் கேள்விக்குறியாகிவிடும். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் சினிமா பார்க்குறது ஹராம், அதை அனுமதித்தனால தான் இந்த வெறி கொண்ட ஒரு சமூகத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆரம்பத்திலேருந்தே சினிமா ஹராம் என்ற விஷயத்தில் நம்ம கடுமை காட்டியிருந்தோம் என்றால் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்க மாட்டான் இல்லையா? சினிமா பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால தான் சினிமாவுடைய விஷயத்தில் வீட்டில் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கிறோம். புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, போகணுன்னு சொல்லும் போது 200-300 எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? அங்கே அனுமதிச்சது தான் இந்த விஷயத்தின் பக்கம் வந்து இருக்கிறது. தாய் தகப்பனை விட எனக்கு அந்த தலைவர் தான் முக்கியம் என்ற நிலைக்கு அவர்கள் சென்றதற்கான பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அண்ணன் உரையோட ஓட்டத்தில் சொன்னது மாதிரி அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் முழுமையாக ஈமான் கொள்ளக்கூடிய அந்த நல்ல தௌஃபீக் ரப்புல் ஆலமீன் தருவானாக. ரசூலுல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக நேசிக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை தந்து, ரசூலுல்லாஹ்வை தாண்டி உலகத்தில் வேறு எந்த தலைவர்களும் நேசத்திற்குரியவர்கள் அல்ல, பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை நம்முடைய அல்லாஹு தாலா உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அறிவனாக்கி நல்லொரு புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.